தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 21வது வாரம் சனிக்கிழமை. இறையேசுவில் என் அன்பு சொந்தங்களே, அருளும் இரக்கம் நிறைந்த ஆண்டவர் தாமே அன்னையின் பரிந்துரையோடு இணைந்த அருள்மிகுந்த வாழ்வை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் முழுவதும் நிறைவாய் கொடுப்பாராக. தாய்மொழி உங்களுக்கு துணையாக இருந்து உங்கள் தேவைகளில் இறைவன் கரங்களை ஒப்புக் கொடுத்து உங்களுக்காக பரிந்து பேசி இறை வல்லமை உங்களில் செயல்பட உங்களுக்கு துணை புரிவாராக. இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே அன்னையின் பரிந்துரையோடு இணைந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, நோக்கம் என்பது இலக்கு, நம்முடைய குறிக்கோள் என்று சொல்லுவார்கள். நம்முடைய நோக்கம், இலக்கு, குறிக்கோள் உயர்ந்ததாக, உன்னதமானதாக, மேன்மையானதாக இருந்ததே என்றால் நம்முடைய வாழ்வு அதை நோக்கி செல்வதாக இருக்கும். அப்படி நம்முடைய நோக்கம் உயர்வானதாக இல்லை எனில், நம்முடைய குறிக்கோள் மேன்மையானதாக இல்லை எனில் நம்முடைய வாழ்வும் சிதறக்கூடியதாக இருக்கும். எண்ணம் போல வாழ்வு என்று சொல்வார்கள். நம்முடைய எண்ணம் உயர்வானதாக இருக்க வேண்டும். அப்படின்றால் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கடவுள் ஏதோ ஒரு குறிக்கோளை வைத்துதான் இந்த உலகிலே படைத்திருக்கின்றார். எவரையும் வெறுமனே படைப்பது இல்லை. அப்படின்றால் என் வாழ்வில் இருக்கின்ற கடவுளுடைய திட்டம் என்ன, அந்த கடவுள் திட்டத்திற்கு ஏற்றார் போல என்னுடைய இலக்கு எப்படி நான் நிர்ணயிக்கிறேன் என்பது நம்முடைய எண்ணங்களையும் வாழ்வையும் பொறுத்து அமைந்திருக்கின்றது. நற்செய்தியை படிக்கின்ற பொழுது இயேசு தன்னுடைய நோக்கத்தை முழுவதுமாக அறிந்திருந்தார், தன்னுடைய குறிக்கோளை முழுவதுமாக தெரிந்திருந்தார். யோவான் 10:4 படிக்கின்ற பொழுது என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி அதை செய்து முடிப்பதே என்னுடைய நோக்கம் என்பதை, என்னுடைய வாழ்வின் மையம் என்பதை இயேசு உணர்ந்து அதை நோக்கி பயணிப்பவராக இருந்தார். லூக்கா 4:17 படிக்கின்ற பொழுது எளியோருக்கு நற்செய்தி சொல்ல, சிறைப்பட்டோரை விடுதலை கொடுக்க, நோயுற்றோரை குணப்படுத்த, வேதனையில் இருக்கின்ற மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்க கடவுள் என்னை இந்த உலகிற்கு அனுப்பி இருக்கின்றார் என்கின்ற அந்த மீட்பின் செய்தி அவருடைய நோக்கமாக இருந்தது. எனவே அதை தொடர்ந்து ஏழைகளுக்கு உதவி செய்வது, நோயாளிகளை குணப்படுத்துவது, துன்புறுப்போருக்கு துணை புரிவது என்பது அவருடைய வாழ்வாக அமைந்திருந்தது. அதே வேளையிலே நோக்கம் தவறாக இருக்கின்ற பொழுது யூதாஸ் கடவுள் அழைக்கப்பட்டார். ஆனால் அவருடைய நோக்கம் என்னவாக இருந்தது? அவருடைய எண்ணங்கள் நோக்கமும் சற்று தாழ்வாக இருந்தனாலே அவன் திருடனாக இருந்தான். அவரிடம் கொடுக்கப்பட்ட பணியை நிறைவாக செய்யாதவனாக இருந்தான். இறுதியிலே தன்னுடைய தலைவனையை காட்டிக் கொடுக்கும் அளவிற்கு அவனுடைய நோக்கம் சிதைந்து போனது என்று சொல்லப்படுகின்றது. நம்முடைய வாழ்விலே நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது பவுல் சொல்கிறார், உங்களுடைய நோக்கம் இதுவாக மட்டுமே இருக்க வேண்டும். இதுவாக இருக்க வேண்டும், அமைதியாக வாழ்வது, சமாதானத்திலே வாழ்வது, மன நிறைவோடு வாழ்வதே உடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அப்படி மன நிறைவோடு வாழ வேண்டும் எனில் செய்ய வேண்டியவை என்ன? முதலாவதாக கடவுளிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அன்பு காரியங்களாக இருக்கின்ற பகிர்வு, மன்னிப்பு, இரக்கம், நேசம், கனிவு இவையெல்லாம் நம்முடைய வாழ்விலேயே குடிகொண்டு இருக்க வேண்டும். அதை நாம் வெளிப்படுத்தி காட்டுபவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து அன்பிலே வளர வேண்டும். நான் கடவுளிடம் அன்பை பெற்றுக்கொண்டேன் என்றால் அன்பிலே நான் நாளுக்கு நாள் வளர்பவனாக நான் இருக்க வேண்டும் என்கின்ற உன்னதமான செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறார். இரண்டாவதாக, உங்களுடைய வேலைகளை நீங்கள் சரிவர செய்யுங்கள். மனிதர்களுக்காக செய்யாமல், மனிதர்கள் பார்க்கிறார்கள் என்று செய்யாமல், கடவுள் உங்களுக்கு கொடுத்த திறமையும் ஆற்றலையும் கொண்டு அதை சரிவர செய்யுங்கள். முழு உள்ளத்தோடு செய்யுங்கள், முணுமுணுக்காமல் செய்யுங்கள். ஏனோதானோ என்று செய்யாமல் முழு ஈடுபாட்டோடு அந்த வேலைகளை செய்து அந்த வேலையின் வழியாக வருகின்ற நிம்மதியில், உழைப்பில் நீங்கள் அமைதியை காணுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்பு சொந்தங்களே, இன்று நம்முடைய வாழ்வை அலசி பார்ப்போம். நான் எனக்கென வைத்திருக்கின்ற இலக்கு, நோக்கம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அதோடு கூட இந்த இலக்காக இருக்கின்ற பவுலுடைய நம்முடைய எதிர்பார்க்கின்ற அமைதி மிகுந்த வாழ்வு, அன்பு நிறைந்த வாழ்வு, நம்முடைய வேலைகளை சரிவர செய்து நிறைவை காணுகின்ற அந்த உள்ளம் இடம் இருக்கின்றதா? அருள் வேண்டுவோம். கடவுள் நிச்சயமாக நம் உழைப்பை ஆசீர்வதிக்கின்றவர், நம் உழைப்புக்கேற்ற பலனை கொடுக்கின்ற ஆண்டவர் நம் வாழ்வில் மேன்மையை காணச் செய்வாராக, அமைதியை காணச் செய்வாராக.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும், மகனும் வாழியவே. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும், மகனும் வாழியவே.